வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு புறநானூறு 312. ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. தாய்க்கு கடன் பெற்று வீரமகனாக ஆக்குவது, சான்றோர் ஆக்குவது தந்தைக்கு கடன். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன், வேல் வாளை. நன்னடை நல்கல் வேந்தற்கு கடன், அரசருக்கு கடன், நாட்டை நல்ல ஆட்சி செய்து கொண்டு வருவது. ஒளிர்க்கும் வாழ் அருசமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. வீரனுக்கு கடன் என்னது? நாட்டை காப்பது, போரில் களிரை எரிந்து வருவது யானையை. வீரமும் ஈரமும் கொண்டு அறநெறியை போற்றி செய் நன்றி மறவாமல் வாழ்ந்தவர் பழந்தமிழ் மக்கள். இப்போ இருக்கும் மக்களும் வீட்டையும் நாட்டையும் நாம் செய்யும் பணியையும் நேர்மையுடனும் கடமை உணர்வுடனும் ஆற்ற வேண்டும், ஆற்றுவீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நம்முடைய அஞ்சாமை என்பது நம்முடைய உடைமை, நம்முடைய சொத்து. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. நம்முடைய தாய்நாடாகிய தமிழகத்தை காப்பது நம்முடைய கடமை. அப்போ நம்ம வீட்டை காப்பது நம்முடைய கடமை, நம் பணியில் நம் நிர்வாகத்தை காப்பது நமது கடமை. எந்த வேலை செஞ்சாலும் சரி, அங்கே நாம் எப்படி இருக்கணும்? பொறுப்பு உணர்வுடன் கடமை உணர்வுடன் செயலாற்ற வேண்டும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடன் வாழ வேண்டும் என்பதை புறநானூறு பாடலை கூறியிருக்கிறது. புறநானூறு 312. நன்றி, வணக்கம்.